ஹாய் ஆமி, நான் தான் அங்கே ஜெசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன ஒரு நியூ ஒன் ஷாட் கிளம்ப போகலாமா? வாங்க வாங்க. இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே பெரிய ஃபைட் தான் போயிட்டே இருக்கு. ஒரு பர்சன் தான் அப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்கான். டே, அந்த ஃபைட்டு முடிஞ்சிருச்சா பாரா. இருங்க பாஸ். பாஸ், அவங்க பார்த்தா சண்டே நிறுத்துற மாதிரி தெரில பாஸ். ஐயோ, இருக்கிற நேரம் தெரியாமல் எப்படியாவது என்ட்ரன்ஸ் வழியாவது பாடுறா போயிடலாம். இருங்க பஸ், எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டே, நீ ஏன் பயப்படுறா? நான் தான் பயப்படணும். ஆமாம்ல, நான் ஏன் பயப்படுறேன்? நான் ஒரு பாடி கார்டு. தெரிஞ்சா சரி. பாரு. பாஸ், ஒருத்தர் அந்த புகையிலேருந்து நடந்து வராரு பாஸ். யாரா? தெரில, ஆனால் பார்க்க மாசாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே செம மாதம் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போது அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். பாஸ், அவன் கிட்ட வந்துட்டுருக்கான். நீங்கள் பின்னாடி நில்லுங்க. அவ்வளோ சீலாம் இல்லை, வரட்டும், நான் பண்ணிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே வந்து நிற்கிறான். என்ன மிஸ்டர் கம்தா தனியாக நிற்கிறா? நான் எங்கே ஒன்றா நிற்பேன், உனக்கு என்ன வந்தது? கேட்டேன், என்னடா தனியாக நிற்கிறேன்னு. இங்கே இருந்து போ. பாஸ், நீங்கள் தனியாக இருப்பீங்களே. டேய் போடா, நான் பார்த்துக்கிறேன். அட பாஸ், நான் இருக்கேன், ஏதாச்சும் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ தேங்க தான் அப்படியே அவன் ஷோல்டர்ஸில் கை வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். பொருளை உனக்கு? சரி பாஸ், ஓகே, கேரியான் பாஸ். இங்கே பாரு, எங்கள் பாஸ் ஏதாச்சு அவ்வளோதான் உனக்கு. டே போடா. சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்மிக் பண்ணிட்டு தயங்க வாலோட வச்சு லாக் பண்ணுறான். என்ன? இல்லை, ஏதோ பெரிய மாஃபியான்னு கேள்விப்பட்டேன், இப்படி வந்து ஒழிஞ்சிருக்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் ஒழிஞ்சில்லை, மறைவாக இருந்து தாக்கலாம் தான் நின்றுருந்தேன். ஓ, மறைவாக இருந்து தாக்குறியா? ஆமாம், மறைவாக இருந்து தான் தாக்க முடியும் சில பேரெல்லாம், உன்னைய மாதிரி ஆளலாம். அப்படியா? கேள்விப்பட்டேன் உன்னை பற்றி. நான் கேள்விப்பட்டேன். இது நீ ஒரு டம்மி மாஃபியாவாமே. ஆமாம், டம்மி மாஃபியா தான். இப்போ என்ன அதுக்கு? ஓ, ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வரான். இப்போ தயங்க தான் அப்படியே முறைச்சிட்டு ஓகே, ஒத்துக்கிறேன். வேணா ஒன் நைட் ஸ்டாண்ட் வா, யார் டாப்னு காட்டுறேன். அப்படியா? அப்போது வரியா ஒன் நைட் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ தயங்க தான் தைரியமான அவங்களே இருந்தா வாடா, நான் காட்டுறேன் டாப்னா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே சிரிச்சிட்டு ஓகே, டைமிங் 11 o'clock நைட். ஓகே, ப்ளேஸ் நீ சூஸ் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். தாங்க தான் அப்படியே வீட்டில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, தெரியாமல் வாய விட்டனே. நான் கேட்டேனா இது? நானே போயிட்டு டாப்பு கேட்பேன். பாஸ், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் ஏதாவது பண்ணனா பாஸ்? அவ்வளோ ஒன்றும் இல்லை, போடா இங்கேருந்து. சரிங்க பாஸ். இப்போ இந்த சைட் பார்த்தா ஜெயோப் நடந்து வந்துட்டுருக்கான். டே தயம், உனக்கு என்ன அறிவு இல்லையா? ஏன்டா தனியாக போனேன்? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் வரேன்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது மெயில் வந்திருக்கா? மெயிலில் எதுவும் வரல. அந்த ஜியான் ஜங்கு கிட்டேருந்து மெயில் தான் நேற்று வந்துருந்தது. அதுக்கு தான் நீ தனியாக போயிருக்க. இதுக்கு தான் சொன்னேன் நான் தனியாக போகாதேன்னு. நான் மட்டும் வந்திருந்தேன்னு வச்சுக்கேன், கதை வேறு. இங்கே பாரு ஜியோ, எனக்கு தெரியும் எல்லாம். ஒரு வாட்டியாவது தனியாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதான் போனேன். டேய், நீ தனியாக போனது தப்பு இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் நீ கற்றுக்கிட்டு போயிருக்கணும். நீ ஏன் புதுசு, தெரியும்ல? டேய், எல்லாம் தெரியும். நான் என்ன பண்ணுறது, என் அண்ணன்
வாக்கு கொடுத்துறான். 10 நாள் தான், 10 நாள் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். டேய், அந்த பேச்சு கேட்டுலாம் இருக்காத நீ. அவன் வேற, நீ வேறடா. அவன் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வருவான்னு தெரில. அடிச்ச அடி அந்த மாதிரி. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். டேய் போதும்டா, ஆல்ரெடி தலை வலிக்குது, போறியா? முக்கியமான விஷயம்டா, சொல்கிறது கேளு. இங்கே பாரு ஜெயோ, போதும். உனக்கு இன்னும் கொஞ்சம் மெயில் ஒர்க் இருக்குது, அது போய் பாரு ஃபஸ்ட்டு. சரி ஓகே, சொல்ல வர்றத சொல்ல விட மாட்டேன். சரி அப்புறமா பார்த்துக்கலாம். டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ அப்படியே பாடி கார்ட்கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே போகிறான். இப்போ தயங்தான் தலைமையில் கை வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கான், என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஃபோன் கால் தான் வருது. பாடி கார்டு தான் எடுத்து பேசுகிறான். ஹலோ, யார்? தயாங் இருக்காரா? அவர்கிட்ட காலை கொடு. ஒரு நிமிஷம் பாஸ், உங்களுக்கு தான் கால் வந்திருக்கு. யார்? தெரியல பாஸ், உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க. சரி கொடு. தேங்க் தான் அப்படியே வாங்கி பேசுகிறான். ஹலோ, யார்? தயாங், என்ன ஞாபகம் இல்லையா? காலையில் தான் பார்த்தோம், பேசணும். அப்புறம் நீ என்ன வேணும்? டைம் 11 o'clock மேலே ஆக போகுது. சரி, நான் அனுப்புகிற அட்ரஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் வச்சிடுறான். இப்போது ஜங்குக்கு தான் அப்படி ஒரு பேலஸ் முன்னாடி கார் நிறுத்துகிறான். செம்ம பெரிய பேலஸ். ஜங்குக்கு அப்படியே வாயை பொழந்து பார்க்குறான். எம்மாடி, எம்மா பெரிய இடம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உள்ளே போகிறான். ஒரு பாடி கார்டு கூட இல்லாமல் வந்திருப்பான். ஸோ தயங்க வீட்டை சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 2-3 பேர் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க ஜங்குக்கு. ஹே, இங்கே என்ன பண்ணுற? என்ன திருப்பியும் எங்கள் பாஸை போட்டு தள்ளலாம் வந்திருக்கியா? ஐயோ, உங்கள் பாஸ் தான் என்ன போட போகிறாரு. எங்கள் பாஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2-3 பேர் பார்க்குறாங்க. இப்போது இன்னொரு பாடி கார்டு தான் அப்படியே நடந்து வரான். டேய் விட்றா அவனை, பாஸ் தான் விட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு வந்து சொல்கிறான். அந்த பாடி கார்டு சொன்ன உடனே அப்படியே 4-5 பாடி கார்ட்ஸ் விடுறாங்க ஜங்குக்கு. இப்போ அப்படியே அவன் சுற்றி பார்க்குறான். தயங்கும் மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். இப்போது அவன் சுற்றி பார்க்கும்போது தயங்கோட ஃபோட்டோ அங்கேயும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறான் ஜங்குக். கிட்ட போய் பார்த்துட்டு, என்னடா இது எவ்வளோ சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிக்கிறான். ஒரு பாடி கார்டு ஓடி வந்துட்டு, ஹே என்ன சிரிக்கிற? எங்கள் பாஸ் பற்றியா எவ்வளோ கெத்துன்னு? அப்படியா? என்ன கருமண்டா இது? ஏய் என்ன கருமன்றா? எங்கள் பாஸோட பெருமையெல்லாம் சொல்ல போனால் போயிட்டே இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு சொல்கிறான். ஸோ இன்னொரு ஃபோட்டோ நான் வந்து பார்த்தா ஒரு புலி கூட தான் ஃபோட்டோ எடுத்திருப்பானே தான். ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக் விழுந்து சிரிக்கிறான். ஸோ அந்த பாடி கார்டு தான், இந்த ஸ்டோரி என்னன்னு தெரியுமா? என்ன ஸ்டோரி இது சொல் எப்போ? ஒரு நாள் புலி வீட்டுள்ள ஓடி வந்துடுச்சு. எது? இந்த பேலஸ்குள்ளே ஓடி வந்தது. அட ஆமாம், பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்குல்ல. ஆமாம் சொல்லு மேலே சொல்லு. புலி ஓடி வந்ததா, எல்லா பாடிகார்டும் ஓடி போகிறானுங்க, அப்படியே செதறானுங்க. அப்புறம் பாஸ் மாஸாக ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அந்த புலி அப்படியே ஓடி அப்படியே நிற்குது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, புலிக்கிட்ட போய் ஒரு சொடக்கு தான் போட்டார் எங்கள் பாஸு. அப்படியே நாய்க்குட்டி மாதிரி பம்பிட்டு உட்காந்துது பாஸ் முன்னாடி. அப்புறம் என்ன பாஸ் கேட்டார், நான் இந்த பக்கம்னு. அப்புறமா நான் கதையை சொல்லிகிட்ருக்கேன். சரி சொல்லு, என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பாஸோட மகிமையை பற்றி. அதான் பாஸ் வந்து சொடக்கு போட்டாரா, நின்றுச்சா, அப்புறம் பம்பிட்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்தினா அவ்வளோதான்னு சொன்னார். அவள்தான் 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சு பாஸ் திருப்பி கூப்பிட்டாரு. அப்புறம் அந்த புலி திரும்பி பார்த்துட்டு, உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்டார். அப்புறம் என்ன, புலி வந்து போஸ் கொடுத்ததா என்ன? ஆடா ஆமாம், புலி போஸ் கொடுக்காமல் எப்படி இருக்கும்? புலி வந்து அப்படியே போஸ் கொடுத்தது. அதுதான் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அந்த ஃபோட்டோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறான். ஜங்குக் செம்மையாக விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த பாடி கார்டு தான் அப்படியே கன்ஃபியூஷனாக பார்த்துட்டே இருக்கான். ஐயோ அவ்வளோ ஃபன்னாக இருந்தது இந்த ஸ்டோரி. எதுக்கு இப்படி சிரிக்கிற?
எங்கள் பாஸுக்கு தெரிஞ்சு அவள் தான் சிரிக்காத. ம் இல்லை, உங்கள் பாஸு இப்படிலாம் போஸ் கொடுக்குறாரு, அதான் பார்த்தேன். எங்கள் பாஸை பற்றி உனக்கு தெரில, செம்ம டெரர் எங்கள் பாஸு தெரியுமா? அதானே பார்த்துட்ருக்கேன், தெரியுது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சிரிக்கிறான். இப்போ தயங்க தான் தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவன் பக்கத்தில் இருக்க பாடி கார்டுக்கிட்ட கேட்குறான், என்னடா நடக்குது? அவன் ஏன் சிரிக்கிறான்? என்ன சொல்லிட்டுருக்கான் என் ஃபோட்டோ பார்த்து? பாஸ், உங்கள் பெருமையை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பான், உங்களுக்கு தெரியாதா? ஓ அப்படியா, சரி ஓகே, அவனுக்கு ஒரு $10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாஸ், நான் காலையில் தானே என்ன மொக்க வாங்கினேன். ஒன்றுலாம் கிடையாது. பாஸ், நான் ப்ரொடெக்டிவாக இருக்கேன்னு தான் பாஸ் சொன்னேன் காலையில். அப்படியா சொன்னேன்? நீங்கள் பயப்படுவீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். பாஸ், அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் கிடையாது. $10 வேணா ரெடியூஸ் பண்ணுறேன் உன்னோட சேலரியிலேருந்து. ஐயோ பாஸ், நோ பாஸ், நோ பாஸ், ப்ளீஸ் பாஸ். சரி போ, அவனை போய் கூப்பிடு. ஓகே பாஸ். இப்போது அந்த பாடி கார்டு வந்துட்டு ஜங்குக்கு கூப்பிட்றான். ஜங்குக், எங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டாரு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஸோ அப்படியே இந்த பாடி கார்டு கேட்குறான், என்னடா சொன்ன மாட்டா, எப்படி சிரிக்கிறான்? நான் என்ன சொல்லியிருப்பேன், பாஸோட பெருமையை பற்றி தான். கதை கட்டிட்டியா? இப்போது அப்படியே தயங்கிட்ட தான் ஜங்குக் நடந்து போயிட்டுருக்கான். இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது தயங்க பார்க்க. இப்போ தயங்கண்ணா, நாத்துக்கு சிரிக்கிறா? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி வா நம்ம போவோம். எங்கே போவோம்? இல்லை, நமக்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சே. எனது ஃபர்ஸ்ட் நைட்டா? இங்கே பாரு, நீ நினைக்கிறதுலாம் இங்கே இல்லை, புரியுதா? இப்போ அப்படியே 11 மேலே காட்டுறாங்க. தயங்க தான் அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு நின்றுட்டே இருக்க? உட்காருவா. உட்கார மாட்டேன். ஏன் உட்கார மாட்டேன்? உட்காரு. நான் தான் சொன்னல. என்ன சொன்ன நீ? 1 night ஸ்டாண்டுன்னு. எனக்கு புரியல. 1 night ஸ்டாண்டா? நைட் ஃபுல்லாக நிற்கிறது தானே, அதில் தான் டாப்பே. நைட் ஃபுல்லாக நிற்க போறியா? உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாதா? ஏன்னா அப்படின்னா என்ன? சுத்தம் போ. மாஃபியாவில் தான் ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தா இதுலேயுமா? பாரு, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, புரியுதா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். உனக்காக தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வந்தேன். ஆனால் நீ அசால்ட்டாக வேணான்ற, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு வேணும், அது இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ தயங்க தான் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போது யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. ஸோ தயங்க அப்படியே எழுந்து போயிட்டு பார்க்குறான். ஸோ ஒரு பாடி கார்டு தான் வந்து நிற்கிறானே. பாஸ், ஜியோ பாஸ் தான் லைனில் இருக்காரு. கூட. இப்போ தயங்கம் அந்த கால் வாங்கி பேசி முடிக்கிறான். இப்போது ஜங்குக்கிட்ட வந்து உட்காடுறான். என்ன ஆச்சு? சரி, எனக்கு ஓகே தான். என்ன ஓகே? 1 night ஸ்டாண்டுக்கு ஓகேவா? அப்படியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே தயங்க ஹக் பண்ண வரான். இப்போ தயங்க தான் இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன். ஏன்னா இதான் டாப்பா? டாப்னா தான், ஆனால் இது வேறு விஷயம். சொல்லு என்ன? இன்னும் ஒரு 2 days எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது வித் 2-3 மாஃபியா கூட. ஓகே, பாடி கார்ட்ஸ் ஏதாச்சும் வேணுமா என்ன? கிடையாது, நீ வேணும். புரியல, என்ன சொன்ன? இல்லை, பாடி கார்ட்ஸ்லாம் எனக்கு இருக்காங்க, பட் நீனா ஒரு பயம் இருக்கும் மற்ற மாஃபியா முன்னாடி. ஓ ஓகே, அதனால் நீயும் என் கூட வரணும். ஓ, கொலாபரேஷனா? எப்படி வேணா சொல்லிக்கோ, எனக்கு நீ வேணும்.
சரி ஓகே, மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். எப்போ வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூப்பிட்றான். சார் ஷங்குக் வந்துட்டு உள்ள டிஷர்ட் போட்டு மேலே ஷர்ட் மாதிரி போட்டிருப்பான். ஸோ அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே டிஷர்ட்டையும் கழட்டுறான். இப்போது தயங்தான் அவன் டிஷர்ட் கழட்டின உடனே போயிட்டு அவன் சின் பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ் அப்படியே அக்ரெசிவாக இருக்கு. 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே தயங்கோட ஷர்ட்டை கழட்டுறான். இப்போது தயங்கா நான் தான் டாப்பு தெரியும்ல. அது டீல் பேசுகிறதுக்கு முன்னாடி, டீலுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே தயங்கோட நெக் செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே கீழே வரைக்கும் போகிறான். கீழே வரைக்கும் போயிட்டு அங்கேயும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மொக் பண்ணுறான். இப்போது ஜங்குக் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அப்படியே செட்டப் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போது 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தயங் தான் இங்கே பாரு ஜங்குக், நீ இங்கே இரு, நாளைக்கு இங்கே வந்து போயிடலாம், ஓகேவா? எனக்கும் ஓகே தான், போகலாம் இங்கேருந்து. ஆனால் அதுக்கு முதல்ல என்ன நைட்டு ஃபுல்லாக என்னது நைட்டு ஃபுல்லாவா? இதுக்கு காலெலாம் வலிக்குது, வேண்டாம். எவ்வளோ அப்படி சொல்லுவ நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திருப்பியும் ஓவர் ஆகுறான் தயங் மேலே. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. தயங்கும் ஜங்குக்கும் வேக் ஆகிட்டு அப்படியே போயிட்டு பாத்ரூம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் எனக்கு ட்ரெஸ் இல்லையே, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எடுத்து கொடுக்குறான். ஸோ இன்னர்வேர்லேருந்து எல்லாமே தயங்கே கொடுக்குறான். ஸோ ஜங்குக் தான் கரெக்டாக இருக்கு இன்னர்வேர் எனக்கு அப்படின்றான். இப்போது தயங் தான் ஸ்டூப்பிடாக பேசாமல் வரியா, டைம் ஆகுது, சரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஒரே காரில் போகிறாங்க. ஸோ செம்ம பெரிய கார் அது. தயங் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இங்கே பாரு, பாடி கார்டு கூட ரொம்ப நம்ப மாட்டேன், ஒன்று நம்புகிறேன், புரியுதா? என்ன நீ தான் ப்ரொடக்டிவாக பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா போச்சு, ஒன்றை பார்த்துக்காம யாரை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ தயங் திரும்பிடுறான். இப்போது அந்த இடத்துக்கும் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி தான் இருக்கே அது பார்க்க. இப்போது 2 பேருமே அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ பாதி மாஃபியாஸ்லாம் ஜங்குக்கு பார்த்தா ரொம்ப பயம். ஸோ அப்படியே அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கும் தயங்கும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்களே. ஸோ இப்போ தயங் தான் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜேயோப்பும் வித்தின் 5 நிமிட்ஸ்லேயே அங்கே வந்துடுறான். ஜேயோக்கும் ஒன்றும் புரியல, இவன் ஏன் இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான்னு அப்படியே திருத்துன்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஜேயோப் தான் தேங்கிட்ட போயிட்டு என்ன நடக்குது, அவையும் பக்கத்தில் இருக்கான், அப்புறமா சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப்பும் தேங்கிட்ட தள்ளி நிற்கிறான். சைடில் இருக்க மாஃபியாஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் சும்மா இல்லாமல் தயங்கோட டைஸை போட்டு அப்படி இப்படின்னு பிசைஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் ஜேயோப் சைட்லேருந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைல்ட் ஐஸில் பார்த்துட்ருக்காரு ஜேஹோப். இப்போது தயங் தான் அந்த கையை தட்டி விட்டு ஓகே எனக்கு இந்த டீலிங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங் வந்து சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். இப்போது ஜேஹோப் தான் வந்துட்டு எதுக்கு இது ஒத்துக்கிட்ட, இது மார்க்கெட் வந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் நமக்கும் பவுஸ் அதிகமாகும் தெரியும்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேயோப்போ தயங்க வெளியே போகிறாங்க. ஜங்குக்கும் அப்படியே 2 ஸ்டெப் பேக் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜேயோப் தான் தயம் ஓட்ட கொஞ்சம் பேசணும், வரா. என்ன நடக்குது, அவனை எதுக்கு கூப்பிட்டு வந்த, உங்களை வந்தானா? ஆமாம். என்னடா சொல்கிற, உனக்கு விஷயம் என்னன்னே தெரியாதா? என்ன விஷயம்? அட பாவி, டேய் உன் அண்ணன் இருக்கான்ல, ஆமாம் அவன் இருக்கான், நான் அதுக்கு அவனை அடித்தது இந்த ஜியான் ஜங்குக் தான். என்னது? ஆமாம் உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும், நீ சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது. இதை ஏன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்ல? டேய் நேற்று சொல்ல வந்து எங்கே விட்ட நீ பாட்டு எவனோட போயிட்டா? இதுக்கு தான் சொன்னேன், இந்த ப்ராடக்ட் ஏன்டா விடுறானுங்க, இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவான், நீயும் போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. பாரு ஜியோ, நான் ஏன் இதை பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கே தெரியும்ல.
ம் தெரியுது. சரி, அந்த ஜங்கு கூட இன்னொரு வாட்டி பேசுகிறவளை வச்சுக்காத. இது வீக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஹ, தெரிஞ்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே தேங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. தேங் தான் அப்படியே அவன் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே விட்டு வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். இப்போது தேங் தான் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்கு நமக்குள்ள நான் இல்லைங்க இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேங் பக்கத்தில் வந்து உட்காரான் சேர் போட்டு. இப்போ தேங் தான் அப்படியே சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்கு உனக்கும் எனக்கும் இதுமாரி தான் நிறையாவே இருக்குது. என்ன சொல்கிற எனக்கு புரியல. நான் தயாங் இது கூட உனக்கு புரியலையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னது லவ் பண்ணுறியா? ஆமாம். ஏன் பண்ணக்கூடாதா என்ன? எங்கே பாரு ஜங்கு, ஆல்ரெடி உனக்கு எனக்கு ஆகாது சரியா? இந்த லவ்லாம் வேணாம். ஏதோ ஒன் நைட் ஸ்டாண்ட் கூப்பிட்டேன், அதுக்காக வந்தேன். அகெயின்லாம் என்னால் முடியாது. டேய், ஒன் நைட் ஸ்டாண்ட் கூப்பிடல, வாழ்க்கை பூரா என் கூட இருந்தால் கூப்பிட்றேன். இந்த டைலாக்லாம் வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லு, என்கிட்டலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்லிட்டு எழுந்துக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே தேங்க போய் பேக்கப் பண்ணிட்டு எனக்கு புரியுது எனக்கு ரொம்ப நாளாகவே உன்னை பிடிக்கும். நீ ஒரு டம்மி மாஃபியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கு, அதனால தானே நீ வேணான்ற. உன் அண்ணனை நான் அடித்ததில் தானே நீ என்ன வேணான்னு சொல்கிற. பரவாயில்லையே, ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் என்ன கிளம்பு. இங்கே பார்த்தேன், எதுக்காக சண்டை நடந்ததுன்னு கேட்கணும். ஜங்கு, எனக்கு அதான் கேட்குறதுக்கு டைமும் இல்லை, ஒன்று பிடிக்கவும் இல்லை எனக்கு. போறியா? நீ கேட்கணும் இதை, என்ன ஆச்சுன்னு. ஐயோ ஜங்கு, என்ன ஆனால் எனக்கு என்ன சொல்லு, எனக்கு அது தேவையும் கிடையாது. டேய், உன்னால் தானே சண்டையே. என்னாலையா? ஆமாம், அதை தான் சொல்ல வந்தா சொல்ல விட மாட்டேறா, கேளு என்னன்னு. இப்போ அப்படியே ஒன் டே நைட் தான் காட்டுறாங்க. தேங்க் ஒரு அண்ணா இருக்கான், வீ தான் அது. ஸோ அவனை செம்ம கெத்தான மாஃபியா, அவனை மிஞ்ச யாருமே கிடையாது. ஸோ ஒன் டே இப்படி தான் ஜங்குக்கும் வீக்கும் சண்டை போகுது. இப்போது அந்த சண்டே என்னென்னா, ஸோ தேங்க வந்து மேரேஜ் ப்ரொபோசலுக்காக கேட்டிருப்பான். வீ இது சுத்தமாக ஏற்றிருக்க மாட்டான். என் தம்பி உனக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய சண்டை மாதிரி போயிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாடி கார்ட் வீ பின்னாடி இருந்து மண்டையிலே ஒரு இதுவை அடிச்சிருப்பான். ஸோ அதில் மயக்கப்பட்டு விழுந்திருப்பான் வீ. ஸோ அதில் நிறைய பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வியோட பிளேஸை தயாங் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பானே. ஸோ ஏன் தயாங் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பானா, வீனால் நிறைய ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். பெரிய பெரிய பிளேஸில் போக வேண்டிய ப்ராடக்ட்லாம் வந்துட்டு வீ மூலியமாக வந்து ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே. அதனால் வந்துட்டு தயாங் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி அவன் ஒர்க் பண்ணியிருந்திருப்பான். இந்த மாதிரி ஃபைட்டுன்னு வரும்போது தயாங் ஒழிஞ்சிப்பான். ஏன்னா தயாங் ரொம்ப இன்னசென்ட் அண்ட் ஜாலி கேரக்டர். ஸோ அவனுக்கும் ஃபைட்டுக்கும் சுத்தமாக ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவன் அந்த பிளேஸில் இருந்தான், பயந்து ஓடிடுவான். ஸோ இதெல்லாம் ஜங்குக்கு நல்லாவே தெரியும். இதுக்காகவே நிறைய ஃபைட் தயாங்கோட போட்டிருப்பான். ஆனால் தயாங் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். அதெல்லாம் பார்த்து ஜங்குக் ரசிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். தயாங் அப்படியே பார்க்குறான். அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் என்கிட்ட சண்டைக்கு வந்தியா? ஏய், அப்படின்னு இல்லடா, எனக்கு உன்னை பார்க்கணும், அதுக்காகவே சும்மா சண்டை போட வருவேன். ஆனால் உன் மேலே சொண்டு விரல கூட பட்டிருக்காது. அது என்னால் தான், நான் தான் அதுக்கு காரணம். எனக்கு ஒன்று பார்த்தா போதும், வேறு எதுவும் தேவை தயம். பாரு ஜங்குக், என் அண்ணன் அடிச்சிருக்க நீ. மேரேஜ் ப்ரப்போசல்லாம் இப்படிதான் பண்ணுவியா நீ? என் அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நானே யார் என்னன்னு தெரியாமல் உங்களோட சரி எதுவாக இருந்தாலும் என் அண்ணனை தான் கேட்பேன். அது வரைக்கும் ஐ ஆன்சர் இஸ் நோ அப்படின்னு தயாங் நோ சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜங்குக் தான், டேய் உன்னை சாய்க்க 2 நிமிஷம் ஆகாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இங்கேருந்து கத்துறான். கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கே இந்த சைடு போயிடுறான். இப்போ ஒன் டே ஜெயோப் தான் வரானே தயாங்கோட வீட்டுக்கு.
இப்போ தேங் தான் அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பான். தேங் ஓகேவா நீ? ஓகே தான். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையோ? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா வி வந்து இப்போது டிஸ்சார்ஜ் ஆக போகிறான். அப்படியா? ஓகே. ஐயப்பா. எனக்கு தெரிஞ்சு டுடே ஆர் டுமாரோ வந்துடுவார். நிஜமாவா? நிஜமாவா? ஆமாம். என்ன சந்தோஷமாக இருக்கியா? பின்ன அண்ணனா இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டானுங்களா? ஓ வச்சது ஜங்குக்கு தான். ஜெயோ ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? என்ன? ஆக்சுவலாக அது தேங்கோட மீட் முன்னாடி தான் ஒரு கார் வந்து நிற்குதே. இல்லை பார்த்தா ஜங்குக் தான் வந்துட்டோன்றா. டேய் இவன் என்னடா பண்ணுறான்? அதையும் கேட்குறேன். இப்போது ஜங்குக்கும் உள்ளே வரான். தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ தயாங் தான் எதிர்க்கு தானே உட்காந்துருக்கான், எதுக்கு தான் கத்துறானோ, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். இப்போது ஜங்குக்கும் கிட்ட போயிட்டு என்ன உங்கள் அண்ணன் வந்துட்டாரா இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? உலகத்துக்கு தெரியும். எவ்வளோ பெரிய மாஃபியா டிஸ்சார்ஜ் ஆக போகிறானா? சும்மா வாண்ணா. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். இங்கே தான் எனக்கு ஒரு பாடிகார்டு ஃப்ரெண்டாச்சே. பாடிகார்டா? யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ தயன் கூட எப்போவுமே இருக்க பாடிகார்டு தான். அவன் அப்படியே குனிகிறான் தலையை. இப்போது தயங்க தான் வாடா வான்னு சொன்னான். அந்த பாடிகார்டும் முன்னாடி வந்து நிற்கிறான். பாஸ் நீயா சொன்ன? பாஸ் அவர் தான் பாஸ் மிரட்டினார். என்ன நானா ஏதோ சொல்ல பாஸ். சரி போனே. அவனையும் தயாங்க திட்டுறா? விடு. பயம் தப்பு பண்ணிட்டான். ஒய்ஃப் கிட்டே கேட்டால் சொல்ல மாட்டான். அதான் அவனோட அழகைக்கிட்டே கேட்டான். ஜங்கு யாரை ஒய்ஃபுன்றா? நீ தான். வேறு யார்? இங்கே பாரு, நான் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், புரியுதா? நீ பண்ணிக்காத, நான் ஒன்று பண்ணுறேன். உன்கிட்ட பேசவே முடியாது, போயிடுங்க. இப்போ ஜெயப் தான் இதெல்லாம் பார்த்துட்டு, ஜங்கு எந்த தைரியத்தில் நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணி பண்ணுற? வீக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஜெயோ என்ன அவன் ஆல்ரெடி மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணியிருக்கான் அண்ணங்கிட்ட. எனது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ பிழந்துக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே உட்காந்துட்டு உனக்கு தெரியாதா ஜெயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது அப்படியே ஜெயாங் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போது ஜெயோ தான் அப்படியே தலையில் கை வச்சுட்டு, அடா பாய் எவ்வளோ பெரிய மாஃபியா அவரு, அவ்வளோ கை வச்சிருக்க நீ? ஜெயோ அப்படியே எழுந்துக்கிறான். இப்போது ஜங்குக்கு தான், இங்கே பாரு, நான் அவன் தம்பியை தானே கேட்டான், என்னமோ அவனையே கேட்டான் மாதிரி ஓவரா ஆடினா, அதான் தட்டிட்டான் என் பாடிகார்டு. நான் ஒன்றும் பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு இதுதான் கேட்க போனேன், அங்கே கலவரம் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ தாங்க அவன் முறைச்சிக்கிட்டே கேட்டுட்ருக்கான் எல்லாத்தையுமே. இங்கே பாரு ஜங்குக், இதுக்கப்புறம் இங்கே வரவழை வச்சுக்காதா. நாளைக்கு என் அண்ணன் வந்துடுவான், அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவரே ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. நீ ஏதாவது பண்ண அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜெயப் தான், இருக்குடா அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போது ஜங்குக் தான் ஸ்மிக் பண்ணிட்டு அங்கேருந்து அவனும் அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தான் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரான். தேங்க் தான் முன்னாடி போயிட்டு, ப்ரோ என்னாச்சு, ஓகேவா நீ? ஓகே தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு வியும் அப்படியே உள்ளே நுழையிறான். ஸோ 2 பேருமே அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது தான் கேட்குறானே தயங்கிட்ட, ஆமாம் என்னது வெளியே அவ்வளோ பெரிய பேனரா? என்ன பேனரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது வெளியே போய் பார்க்குறான். பார்த்தா அங்கங்கே ஃப்ளெக்ஸ் போட்டு பெரிய பேனராக இருக்குது. ஸோ வீட்டு முனை வரைக்கும் இருக்கே, அதாவது கேட் கிட்டேருந்து வீடு வாசல் கதவு வரைக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தா வியோட ஃபோட்டோலாம் மாதம் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறான். இப்போது அப்படியே உள்ளே வந்துட்டு பாடிகார்டு கிட்டலாம் கேட்குறான், யாரா தவங்க வச்சது? பாஸ் சத்தியமாக நாங்கள் இல்லை பாஸ். அப்புறம் எப்படி நம்ம பேலஸ்குள்ளே வரும்? பாஸ் சத்தியமாக தெரில, இருங்க நான் போய் சிசிடிவி கேமரா பார்க்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. தயாங் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படியே லேப்டாப் பார்க்குறாங்க. அந்த வீடியோ ஆன் பண்ணால் ஜங்குக் தான் எல்லா ஃப்ளெக்ஸுமே வைக்க சொல்லியிருப்பான். ஸோ அவன் தான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்திருப்பானே. வேணும்னே சிசிடிவி கேமரா முன்னாடி நின்றுட்டு மச்சான் நான் தான் ஜியான் ஜங்குக், உனக்கே தெரியும் எனக்கு உன் தம்பியை பிடிச்சிருக்கு, ஒழுங்கா கட்டி வைக்கிற வேலையை பாரு சரியா. இன்றைக்கி தான் உனக்கு டிஸ்சார்ஜ் ஆமே, அதனால தான் இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் எடுங்க பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் பேசிட்டு போயிருப்பான். ஸோ தயாக்கு இது பார்க்க சிரிப்பாக இருக்குது. அவன் அடக்கிட்டு அண்ணா அது இவன் சரியான இருக்கான் தெரியும் இருக்கும் தான், பட் உமால ரொம்ப பாசம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். புரியலண்ணா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அன்றைக்கி அவங்ககிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பேசுவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்களே. ஜங்குக் அண்ட் பாடி கார்ட்ஸ் அவன் பாடி கார்ட்ஸ் அப்படியே எல்லோரும் நிற்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் பாரு நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு உன் தம்பியை பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்கிற? அதுவும் இல்லாமல் எனக்கு அவனை கல்யாணம் செஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகத்தெல்லாம் கடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக ஃபேஸ் வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு அது பிடிக்கல. எதுக்கு அப்படி ஃபேஸ் வைக்கிறா? காதில் பார்த்தா உனக்கு என்ன இலக்காரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ வீதான் பாரு எனக்கு பிடிக்கணும் இல்லை, என் தம்பிக்கு தான் பிடிக்கணும் புரியுதா? ஆனால் உன் தம்பிக்கிட்ட தான் நெருங்கிய விட மாட்டேன் நீ தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் தம்பிக்கு பிடிச்சா எது வேணா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போது அப்படியே பேச்சு வளர்த்து அப்படி இப்படின்னு போயிருக்கும். அது ஒரு பெரிய சண்டையாக இருக்கும். அப்படி தான் அந்த சண்டையில் முடிஞ்சு வியும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். இப்படி தான் நடந்திருக்குமே அன்றைக்கி. அதெல்லாம் சொல்கிறான் இப்போது தயங்கிட்ட. தயங் தான் அப்படியே வாயை பிறந்து ஜங்குக்கு பார்க்குறான். ஏன் எல்லோரும் மாற்றி மாற்றி சொன்னீங்க? ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு தயங் சொல்கிறான். பாரு உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தயங் தான் அண்ணா அது ஏதோ இருந்தாலும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன். இப்போது தயங் தான் அது அண்ணா இவங்க கூட பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி நாள் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தயங் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் தயங்கோட வாயில் கை வச்சுட்டு செல்லம் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது சரியா, அதெல்லாம் வேறு விஷயம், இதெல்லாம் சீக்ரெட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வந்துடுறான். இப்போ தான் அப்படியே பார்க்குறான். அண்ணா நான் பண்ணிங்க ரெண்டு பேரும்? அண்ணா அது ஒன்றும் இல்லை, சரி உன்னோட முடிவை சொல்லு. அண்டு அது நான் ஒரு 2 மாதம் டைம் எடுத்துக்கிறேனே யோசிச்சு. இப்போ ஜங்குக்கு தான் கோவம் வருது. எனது 2 மாதம் டைமா? எனக்கு புரியல, 2 மாதத்துக்கு என்னடா யோசிக்க போகிறேன்? இங்கே பாரு ஜங்கு, நினைக்கிற மாதிரிலாம் டக்குன்னுலாம் ஓகே சொல்ல முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ தான் ஓகே அவனுக்கு பிடிச்சா மட்டும்தான், அவனுக்கு பிடிக்கலாம் ஜங்கு ஓ தலை கூட இருக்காது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ தயங்க வந்துட்டு அண்ணா நான் அவனை போய் பெட்டில் விடுறான், இல்லை நான் பார்த்துக்குறான், நீ என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது தயங் தான் என்ன இப்போ என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் நாடா நானும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உன்னை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன்டா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தயம், ஏன் இப்படி பண்ணுற? ஜங்குக் இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? என் அண்ணன் ஓகே சொல்லலாலே எனக்கு பாதி ஓகே தான், அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கேட்குறான். இப்போ ஜங்குக் அப்படியே தயங்க தூக்கி சுற்றுறான். கீழே இருக்குடா, யாரும் பார்க்க போகிறோம், கீழே இருக்கு, அதெல்லாம் எனக்கு என்ன கவலை, நான் சுற்றுவேன், இப்போ நீ என் பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, இதுக்கப்புறம்லாம் கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தூக்கி சுற்றிட்டே இருக்கான். இப்போ ஜேயோப் தான் வெளியேருந்து ஓடி வந்துட்டு ஏய் என்ன நடக்குதுங்க? தயம் இது உன் அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்டா. என் அண்ணா ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் சிரிக்கிறான். இப்போ ஜேயோப் தான் என்னது ஓகே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேயோப் மேலே நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான்
இவன் சொல்லிட்டா கல்யாணம் நின்றுமான்னு நடக்காது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே வெளியே போகிறாங்க. இந்த சைடில் ஜேவ் மேலே போயிருப்பாளா, அவன் சொல்கிறான், டேய் என்ன அவனுக்கு மரங்கண்டு காண்டு இருக்கா, ஏன்டா அவனுக்கு போய் ஓகே சொன்னேன். ஜேவ் அது அவனோட லைஃப், அவன் பார்த்துக்கிட்டோம். தயாங்க ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தான். அவன் ஏன் தெரியுமா நான் ஓகே சொன்னேன், ஏன் எதுக்காக சொன்னேன் சொல்லி தொலை. அவன் தயாங்கிட்ட அப்ரோச் பண்ணாமலே என்கிட்ட வந்து கேட்டான். எனக்கு அது ரொம்ப டீசெண்டாக தெரிஞ்சுது. அண்ட் தயாங்க ரொம்ப லவ் பண்ணுறான் அவன். எனக்கு தயாங்க ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது இந்த சைடில் தயாங்க ஜங்குக்கும் வெளியே வந்திருப்பாங்களே. இப்போ தயாங்க கேட்குறான், எதுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கா? ஓ அண்ணா கவர் பண்ணதான். அப்போது எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கேட்குறான். உனக்கா நைட்டு நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே லிப்பில் போய் கிஸ் பண்ணுறான். ஸோ அவங்க வீட்டு முன்னாடி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க் தான் கிஸ் பிரேக் பண்ணிட்டு போதும் வீட்டு முன்னாடி அடிக்கிறான். அப்போது நினச்சி பாரு வீட்டுக்குள்ளே எப்படி அடிப்பண்ண அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான்.